இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர். ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற அன்பு பிள்ளைகளாக இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய திருச்சன்னதியிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், உடலின் இச்சைக்குரிய காரியங்களை தேடி செய்வதை தவிர்த்துவிட்டு ஆன்மாவை சார்ந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. அதேபோல சோர்வினையும் சோம்பலையும் நீக்கிவிட்டு கடமையை கருத்தாய் எப்பொழுதுமே செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருடைய வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தின் பலனாக நாம் நிறைவான ஆசிரை நிம்மதியான வாழ்வினை பெற்றுக்கொள்ள வேண்டி இந்த பலியில் நாம் பக்தியோடு வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் பிள்ளைகளாகிய எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருளவுமை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயான இடைவிடா சகாய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளுக்கு ஒப்படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 12 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களே உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக
பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளுக்கு ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்யக்கூடிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன? சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாய் உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகின்றீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியுமன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமைகளாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையோர் ஆவீர்கள். முன் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனைகளில் அடங்கிய ஒழுங்கு நெறிகளை உளமாற கடைபிடியுங்கள். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிகளில் அடிமைகளாய் இருக்கின்றீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது, அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும். கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி. எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடரின் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில்
மானிட மகன் வருவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 12 இறைவசனங்கள் 39 முதல் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியருக்கு வேளா வேலை படி அளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்கும் வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாகவே கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நம் அனைவரினுடைய இயல்பு நம்முடைய உடல் சுகத்தை தேடுவது. வழக்கமாக ஒன்று வைத்துக்கொள்வோம். இப்போ காலையில் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சாதான் 5 மணி பூசைக்கு வர முடியும். நல்லா இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டில் நம்ம மனசு என்ன சொல்லும்? கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லும். ஆனால் உடல் என்ன சொல்லும்? வெளியில் போனால் கொஞ்சம் அப்படி குளிர்றது மாதிரி இருக்கும், எந்திரிச்சு போகிறத விட பேசாமல் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு சாயந்தர பூசைக்கு போகலாமே அப்படிங்கிற ஒரு சுகத்தை உடல் தேடும். இப்போ இந்த மனசுக்கும் உடலுக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். உடல் என்ன சொல்லும்? கொஞ்சம் நேரம் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லும். மனசு சொல்லும், சகாயமாதா கோவிலுக்கு நம்ம இத்தனை வருஷமாக 5 மணி பூசைக்கு போயிருக்கோமே, இப்போ போய் நவநாள் ஜபம் சொல்லி திருப்பலியில் பங்கெடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை சொல்லும். இந்த இரண்டுக்கும் இடையுமான போட்டியில் சரி தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடல் சுகத்தை தேடக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். எவ்வளவுதான் மழை பெய்தாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, நான் உடனடியாக கிளம்பி 5 மணிக்கு நான் திருப்பலிக்கு சென்று விடுவேன் என்கின்ற அந்த மனதும் சார்ந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் என்றால் உடல் சார்ந்த காரியத்தை நாம் வென்று விட்டோம் என்று பொருள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உடல் சார்ந்த காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது
உடல் சுகத்தை தேடுகின்ற பொழுது, ஆன்ம காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு நீ அடிமையாகி போகிறாய். உலகத்தின் இச்சைகளுக்கு நீ அடிமையாகி போவதனால் நீ பாவத்திற்கு அடிமையாக நீ உன்னையே மாற்றிக்கொள்ளுகிறாய். நீ பாவத்திற்கு அடிமையாகி மாறுகின்ற பொழுது நீ கடவுளினுடைய அருளை இழந்து விடுகிறாய் என்பதனை நினைவில் கொள் என்கின்ற அழைப்பைத்தான் இந்த நாளிலே 2 வாசகங்களும் கொடுக்கின்றன. நற்செய்தி வாசகம் என்ன படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன என்றால், கடவுளினுடைய திருவுளம், அதுவும் கடவுள் உனக்காக வைத்திருக்கக்கூடிய திருவுளம் என்ன என்பதனை நீ அறிந்திருக்கிறாய். மறைநூலை வாசிப்பதிலிருந்தும், மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளிலிருந்தும், இறை ஊழியர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளிலிருந்தும், மறையுரைகளிலிருந்தும், கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவளாக இருக்கக்கூடிய என்னுடைய பணி என்ன என்பதனை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் கடவுள் வகுத்திருக்கக்கூடிய திட்டம், இதைத்தான் கடவுள் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் நாம் அனைவருமே அறிந்து கொண்டு அந்த கடமையை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய மக்களினமாக நாம் அனைவருமே மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரின் நாள் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆண்டவர் 2ஆம் முறையாக இந்த மண்ணகத்துக்கு வருவார். இந்த மண்ணகத்திலே அவர் மீண்டுமாக நடுவராக வருகின்ற பொழுது நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிப்பார் என்பதும் நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும். அப்படி ஆண்டவர் வருகின்ற பொழுது, நீதி தீர்ப்புக்கு அவர் தன்னையே தயாரித்து கொண்டிருக்கின்ற பொழுது, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அந்த ஆண்டவருடைய பார்வையிலே நல்லது செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் நாம் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். கெட்டது செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நரகத்துக்குத்தான் செல்ல நேரிடும் என்பதனை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த மன்னக வாழ்விலே எப்பொழுதுமே நம்முடைய கடமைகளை கருத்தாய் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உடல் சுகத்திற்கு மிகவும் உகந்த காரியமாக மனிதர்களாகிய நாம் அனைவருமே செய்யக்கூடியது என்ன என்றால், செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போடுவது. கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சோம், கொஞ்சம் காலம் கழித்து செஞ்சுக்கலாம், அல்லது இன்னைக்கு செய்ய வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம் அனைவருமே தள்ளி போடக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், அந்த தள்ளி போடக்கூடிய பக்குவத்தை உடனடியாக இந்த நாளிலே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் நற்செய்தியிலே தெளிவாக விளக்குகிறார். தலைவர் வருக காலம் தாழ்த்துகிறார் என்று நினைத்து கொண்டு நீ பணியாட்களை அடிக்கவோ, மற்றவர்களை துன்புறுத்தவோ, உண்ணவோ, குடிக்கவோ உன்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்து கொண்டே இருக்காதே. மாறாக நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த காவல் வேலையில் தலைவர் வந்தாலும் உன்னுடைய கடமையை நீ கருத்தாய் செய்திருக்கக்கூடிய மனிதனாக நீ இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடமை என்ன என்பது நமக்கு தெரியும். நமக்கு கடவுள் வகுத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பது நம் அனைவருக்குமே தெரியும். கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் அனைவரும் மாற வேண்டும். நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தகுதிக்கு ஏற்ப, நம்முடைய திறமைக்கு ஏற்ப, நம்முடைய திறமைகளை முழுமையாக கடவுளுடைய பணிக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல மனப்பான்மை நம் எல்லோருக்குமே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோம் என்றால் நாம் அனைவருமே மீட்பினை பெற்றுக்கொள்ளலாம். நாம் நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய திறமைக்கு ஏற்ப சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கடவுளுடைய பணியை செய்யவில்லை என்றால், கடவுளுக்குரிய பொறுப்பை நாம் சரியான விதத்திலே ஆற்றவில்லை என்றால், நாம் செய்ய வேண்டிய கடமைகளை தட்டி கழிக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடம் இருக்கிறது என்றால், இந்த நாளிலே நாம் அனைவரும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தாய், இடைவிடா சகாய தாயை கொஞ்சம் பாருங்கள். கபிரியேல் தூதர் வழியாக அன்னைக்கு செய்தி சொல்லப்படுகிறது, மங்கள வார்த்தை செய்தி சொல்லப்படுகிறது. நீ கருவுற்று கடவுளினுடைய மகனை உன்னுடைய உதிரத்திலே தாங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன் ஆமான்னு அப்படின்னு சொல்லி அன்னையானவள் தள்ளி போடவில்லை. ஏதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கடவுளினுடைய தூதர் முன்னிலையிலே உடனடியாக அறிக்கையிட்டு, அதை அறிக்கையிட்டதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் கடைசி வரை கடவுளினுடைய திருவுளத்தை செய்யக்கூடியவராக, அந்த கடமையை கருத்தாய் செய்வதற்காக
தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக அன்னை வாழ்ந்திருக்கிறார் என்றால் அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் அதே மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். ஆகவே உடல் சுகத்தை தேடாமல், செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போடாமல், என்னைக்கு எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை அன்றைக்கே செய்யக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல மனிதர்களாக வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில நாம் பக்தியோடு ஜெபிப்போம். தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே, நீதம் நீதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய். தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு தரும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூயாவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் இடைவிடா சகாய தாயின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாயை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழ்வையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எவனுமே இரவு விருந்தை அருந்தியவின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். கூடி வந்து ஜபிக்கக்கூடிய எங்கள் எல்லாரையுமே நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜபத்தின் வழியாக நிறைவான ஆசையை பெற்றுக்கொண்டு நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே கண்ணோக்கி பார்த்து உம்முடைய ஆசி பெற்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் கரங்களை விரித்து கண்களை மூடி உறக்கத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேறேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும்
எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து உடல் சுகத்தை தேடி அலையக்கூடிய மக்களாக இருந்து விடாமல் ஆன்ம சுகத்தை தேடக்கூடிய மக்களாக மாறுங்கள் என்கின்ற அழைப்பு கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். என்னோடு நீ பேச வந்தா, என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தா, என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ. உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழி மாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே,
என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். அன்புக்குரியவர்களே, இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஆல்பர்ட் எடிசன் அவர்களை இறைவன் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதிக்க வேண்டும், எல்லா விதமான நலன்களாலும் அவரை நிரப்ப வேண்டும் என்று நம்முடைய ஜெபத்தோடு கூடிய வாழ்த்துக்களை கைதட்டி தெரிவித்துக் கொள்வோம். ஒரு சில அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு புதன்கிழமையும் அன்னையுடைய பக்தர்களுக்கு நாம் அன்பின் விருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அன்பின் விருந்தினை வழங்குவதற்கு உங்களது மேலான பெருந்தன்மையான நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறந்த விசுவாசிகளை நினைத்து பார்த்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள். ஆகவே உங்கள் குடும்பங்களில் இறந்தோரினுடைய புகைப்படங்களை நவம்பர் மாதம் 1 தேதிக்குள் பங்கு அலுவலகத்தில் கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று பீடத்தை சுற்றி அலங்கரித்து அவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே தயவு கூர்ந்து நவம்பர் மாதம் 1 தேதிக்குள் உங்களுடைய குடும்பங்களில் இறந்தோரினுடைய புகைப்படங்களை நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அதே வேளையிலே அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே நம்முடைய குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று மதியம் வழங்கப்பட இருக்கக்கூடிய அன்பின் விருந்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் கலியமங்கல கிராம மக்கள், இருதயபுரம் தோப்பு தெருவை சேர்ந்த ஜோஸ்பின் சார்லஸ் குடும்பத்தார், தஞ்சை ரோட்டை சேர்ந்த ஆண்டனி பையஸ் குடும்பத்தார், வாழவந்தான் கோட்டையை சேர்ந்த ஜேபி ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் ரூபாய் 500, வெரோனிகா ரூபாய் 1000, பொன்மலைப்பட்டியை சேர்ந்த அந்தோணிராஜ் ரூபாய் 1001, ஏர்போர்ட்டை சேர்ந்த சகாயராஜ் ரூபாய் 500, மல்லிகைபுரத்தை சேர்ந்த ஆகாஷ் ஆலன் ரூபாய் 1500, மேலப்புதூரை சேர்ந்த ஹேனா ரூபாய் 500, பரமசிவம் மாலா ரூபாய் 501, மல்லிகைபுரத்தை சேர்ந்த துறை ரூபாய் 500, தளிமணி காலனியை சேர்ந்த அல்ஃபோன்சா ரிம்மி ரூபாய் 900, கிருஷ்ணபுரம் லால்குடியை சேர்ந்த ஷாலினி ரூபாய் 4000, கல்லுக்கார தெருவை சேர்ந்த ஆபிரகாம் பிரியன் ரூபாய் 500, பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 300, பிள்ளைமாநகரை சேர்ந்த இருதயசாமி, அன்னை ஸ்டோரை சேர்ந்த அந்தோணிசாமி மோட்சமேரி இவர்களுக்கு
நம்முடைய ஜெபத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினுடையவும் நம்பிக்கையினுடையவும் அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இடைவிடா சகாய தாயை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியர்களும் ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாயத்தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கிறோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகிறோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறு கால வேளையில் பணிவிடை புரிய சென்றேன். கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புலம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பையும் உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும்.
உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரே, உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும் உமர் புதப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவீர் தாயே மாமரே, இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரே. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை வேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக தனிப்பட்ட விதத்திலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பக்தியோடு ஜெபிப்போம். ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள
பஞ்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினர், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அழைத்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மனசமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமேன். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமேன். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமேன். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பளித்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமேன். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமேன். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும், தொழிலையும், வியாபாரத்தையும், நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. ஆமேன். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாயத்தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு எனும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ஆக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாக இருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் விடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும் அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த தெய்வீகமான பிரசன்னத்திலே இதோ இந்த காலை வேளையில் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சக்கேயு ஆண்டவரை பார்த்தும் என்கின்ற ஆர்வத்தோடு இருந்தார். அவருடைய ஆர்வத்தையும் முயற்சியையும் பார்த்த ஆண்டவர் இயேசு, நீ என்னை சந்திக்க ஆசைப்படுகிறாய், இதோ உன்னை சந்திக்க நானே வருகிறேன் என்று சொல்லி சக்கேயுவை பார்த்து அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு இன்று உன்னோடு உணவருந்த வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளே, அதே போல்தான் இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும், இந்த ஆண்டவரிடமிருந்து ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவரிடம் போனோம் என்றால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவளும் நம்மை விட்டு போய்விடும் என்கின்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் நம்பிக்கையோடும் நாம் வந்திருக்கலாம். எந்த வேளையில இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இங்க இருக்கக்கூடிய நம் எல்லாரையுமே பார்த்து சொல்வது இதுதான். சக்கேயு என்னை பார்க்க வேண்டும் என்று துடித்த போது நான் அவரை பார்த்தேன், அவரை பார்க்க ஓடினேன். கீழே இறங்கி வா சக்கேயு என்று சொன்னேன். உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னேன். அதே போல மகனே, அதே போல் மகளே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன நான் உன்னை சந்திக்க போகிறேன், உனக்கு ஆசி கொடுக்க போகிறேன், உன்னுடைய கவலையை போக்க போகிறேன், உன்னுடைய கஷ்டத்தை போக்க போகிறேன்,
உனக்கு நிம்மதியை தரப்போகிறேன். இதோ உன்னை என்னுடைய மார்போடு அணைத்து கொள்ளப் போகிறேன். உனக்கு ஆறுதலாக இருக்க போகிறேன். உன்னுடைய கவலையை போக்க போகிறேன். உன்னுடைய கஷ்டத்தை நீக்க போகிறேன். உன்னுடைய வாழ்விலே நீ சந்திக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லுகிறார். வா மகனே, வா மகளே, நம்பிக்கையோடு இரு மகளே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே மகனே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் மன உறுதியோடு இடைவிடாது மனம் தளராது நீ ஜெபித்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன்னுடைய வாழ்விலே நான் அதிசயங்களை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஆண்டவரை தொட வேண்டும். ஆண்டவர் என்னை தொட வேண்டும். ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே தொட வேண்டும். எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசையை நிரம்ப கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேளையிலே நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போமா? ஆண்டவரை உற்று பாருங்கள். அதிசயங்கள் செய்யக்கூடியவர், வல்லமை படைத்த தெய்வம். அந்த வல்லமை படைத்த தெய்வம் இதோ இந்த வேளையிலே என்னை தொட போகிறார். என்னை ஆசிர்வதிக்க போகிறார். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே ஆசிர்வதிக்க போகிறார். என்னுடைய கஷ்டங்களை போக்க போகிறார். என்னுடைய கவலையை போக்க போகிறார் என்கின்ற உணர்வோடு நம்மையே முழுமையாக ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பான இயேசு, இதோ இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை புகழுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தெய்வமே. இதோ உள்ளத்திலே எவ்வளவோ ஏக்கங்கள் இருக்கின்றன அப்பா. மன கஷ்டங்களோடு வந்திருக்கிறேன். உடல் வேதனையோடு வந்திருக்கிறேன். வாழ்க்கையிலே நிம்மதி இல்லையே என்கின்ற உணர்வோடு, நிம்மதி எங்கே கிடைக்கும் என்கின்ற ஆசையோடு உம்மை தேடி வந்திருக்கிறேன். நீர்தானப்பா சொல்லி இருக்கிறேன். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, உன் மீது நான் கவலை கொண்டுள்ளேன். ஆகவே நீ ஒருபோதும் கவலைப்படாதே, நீ ஒருபோதும் பயப்படாதே. உனக்கு முன்பாக என்னுடைய தூதர்களை அனுப்பி உன்னை காப்பேன் என்றெல்லாம் நீ சொல்லி இருக்கிறீரேப்பா. இயேசுவே, இதோ என்னையே முழுமையாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை ஆசீர்வதித்தருளும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இதோ உம்முடைய சந்நிதிக்கு ஓடோடி வந்து உருக்கத்தோடு நம்பிக்கையோடு உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் எல்லோரையுமே நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் தெய்வமே. இயேசுவே, இயேசுவே, மனக்கலக்கங்களோடு வந்திருக்கிறார்கள். மனக்குழப்பங்களோடு வந்திருக்கிறார்கள். நிம்மதியில்லாமல் வந்திருக்கிறார்கள். தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதோ தங்களுடைய குடும்பத்திற்கு விடிவு காலம் கிடைக்குமா? கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? மன காயங்களுக்கு மருந்து கிடைக்குமா? எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் கிடைக்குமா என்கின்ற ஆசையோடு உம்முடைய பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறோம் அப்பா. இதோ எங்களுக்கு நீர் கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் இன்னும் சரியான உடல் சுகத்தோடு வளரவில்லையே, நல்ல விதத்திலே பேசவில்லையே, நல்ல விதத்தை அங்கும் இங்கும் ஓடி தெரியாமல் அமைதியாகவே இருக்கிறார்களே, என்ன இந்த பிள்ளை நினைக்கிறது, இந்த பிள்ளைக்கு என்ன உடல் பலவீனம் என்று கூட தெரியாத ஒரு சூழலிலே எல்லாவற்றையுமே நீர் போக்குவீர், எல்லாவற்றையுமே நீர் மாற்றி காட்டுவீர். எங்களுக்கு தேவையான எல்லா நல்ல காரியங்களையும், குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு தேவையான அத்துணை ஆசையையும் நல்ல உடல் சுகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் அவர்கள் படிப்பிலும் பக்தியிலும் சிறந்து விளங்குவதற்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் நீர் கொடுப்பீர் என்கின்ற உணர்வோடு ஓடோடி வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, நீர்தான் சொல்லி இருக்கிறேன், நீர் நான் உன்னை திக்கற்றவனாக விட்டுவிட மாட்டேன் என்றும், உன்னை அனாதையாக தவிக்க விட மாட்டேன் என்று, உனக்கு முன்பாகவும் உனக்கு பின்பாகவும் உனக்கு இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் நான் உனக்கு உறுதுணை இருப்பேன் என்று நீ சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, கூடி வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எங்கள் எல்லாரையுமே நீர் அபரிவிதமாக ஆசிர்வதித்து, ஆண்டவரே, உம்மிடம் வந்தோம், பெற்றுக்கொண்டோம். உம்மிடம் வந்தோம்,
எங்களுடைய வாழ்வு நிறைவை அடைந்து விட்டது. உம்மிடம் வந்தோம், வேண்டுதல் செய்தோம், எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் நடைபெற்றது என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய இல்லம் செல்ல உம்முடைய அருளை தர வேண்டும் என்று உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் அன்பு தெய்வமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
சதா சகாயமாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாயமாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று